நிர்வாணமா அவலட்சணமா நடு ரோட்ல நம்மளுடைய வாழ்க்கை கடந்துச்சு. உனக்காக பரிதபித்து, உனக்காக உங்களுக்காக பரிதபித்து பேசி ஐயா பாவம் அம்மா பாவம் இவங்கன்னு சொல்றதுக்கு, இவைகளில் ஒன்றையாகிலும் இத கழுவுறதுக்கு ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததில்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டோம், அடிக்கப்பட்டோம், துரத்தப்பட்டோம், வெளியில் எறிந்து விடப்பட்டாய். வெளியில தூக்கி நீ வேஸ்ட்னு தூக்கி எறியப்பட்ட. நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவா எப்படி கடந்தோமா? இப்படிதான் விழுந்து கடந்தோம். எப்படி விழுந்து கடந்தோம்? இப்ப நம்ம ட்ரெஸ் இருக்குது, இப்ப நம்ம வாழ்க்கை எப்படி மாறிடுச்சு. அதனால நீங்க பெரிய அப்படியே ஆண்டு அப்படி யோசிக்காதீங்க. உங்க ஆதி நிலைமை அதுதான், என் ஆதி நிலைமை அதுதான். நான் மிதிக்கிறதுக்கு ஏதுவா என் ரத்தத்துல கடந்தேன், என் வாழ்க்கை அப்படி கடந்துச்சு. ஏதோ ஒரு விதத்துல நீங்க தப்பித்து பொழைச்சு வந்து இப்ப நல்லா உட்கார்ந்துட்டு இருக்கலாம். கொஞ்சம் அந்த நிலைக்கு ஆண்டவர் ஒரு நாள் திருப்பினார்னா முடிஞ்சிச்சு நம்ம கதை. அல்லேலூயா. இப்ப நல்லா இருக்கிறோம்ன்ற கண்ணோட்டத்துல பாக்காதீங்க, விழுந்து போனதை நினைக்க சொல்றாரு. ஆதியில நீ போய் விழுந்தல்ல கீழே, உன்னை சுத்தம் பண்ண ஒரு ஆள் கிடையாது, உன் மேல இரக்கம் பாராட்ட ஒரு ஆள் இல்ல, உனக்காக பரிந்து பேச ஒரு ஆள் இல்ல, உன் பேர்ல பற்றுதலா இத பண்ணு, இத செய்யறதுக்கு, கழுவுறதுக்கு, அறுக்கிறதுக்கு, உன்னை சுத்தம் பண்றதுக்கு ஒரு ஆள் யாருமே இல்ல. வெளியில தூக்கி வேஸ்ட் எறியப்பட்ட உன்னை நீ ஒரு ரத்தத்துல கடந்த, உன் அசுத்தத்துல நீ கடந்து, உன் வாழ்க்கை நாறதுக்கு எதுவா இருந்த உன்னை நான் மிதிக்கிறதுக்கு எதுவா வந்த பொழுது நீ ரத்தத்துல கடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று இந்த ஒண்ணுதான் நம்மள இங்க உட்கார வச்சிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுடைய சுவாசத்தை கையில வச்சிருக்காராம். இப்படி விட்டாருன்னா போயிட்டு நம்ம மூச்சு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நியாய தீர்ப்பு நைட்டு நம்மள சந்திச்சதுன்னா மறுநாள் நம்ம ஏஞ்சிருக்க மாட்டோம் தெரியுமா?